வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட் 365.2. இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் நம்பர் 4 ஓட பிரேக் டவுன் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல தாங்க சரியான சம்பவத்தையே பண்ணிட்டு வால்யூம் 2க்கு வர செம்ம ஹைப் வேற ஏத்தி விட்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி மத்த எபிசோட விட இந்த எபிசோட் கொஞ்சம் லென்த் தான், 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வரும். ஆனா எப்படி போகுதுனே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சம்பவத்தை தரமா பண்ணிருக்கானுங்க. சோ எபிசோட் 4 ஓட பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் சீக்வென்ஸ் நம்ம ஜாய்ஸ் டெரேக்க காம் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா டெரேக் மூலமா இப்ப வெக்னா அவங்க எடுக்கிற இடத்தை பார்த்துட்டான். அதனால டெரேக் தூக்குறதுக்காகவே டெமோகாக அவன் ஏற்கனவே அனுப்பிட்டான். சோ இப்போ அவங்க அந்த இடத்தை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் ஜாய்ஸ் டெரேக் கிட்ட இங்க பாருப்பா தம்பி, உன்னை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு மான்ஸ்டர் இப்ப வந்துட்டு இருக்குது, அதனாலதான் அங்க இப்பலாம் பண்ணிருக்கோம்னு சொல்ல டெரேக் இவங்க சொல்றது எதையுமே நம்பி இருக்க மாட்டான். அது முக்கியமா நம்ம வில்ல பார்த்து ஜாம்பி பாய்னு மென்ஷன் பண்ணிருப்பான். ஏன்னா ஹாக்கின்ஸ்ல இருந்த எல்லாருக்குமே வில் காணாம போனதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டதா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கும், அது ஹாக்கின்ஸ்ல இருக்கிறவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்னு. சோ அதனால தான் டெரேக் இந்த இடத்துல நம்ம வில்ல ஜாம்பி பாய்னு மென்ஷன் பண்ணிருப்பான். அதுக்கு ஜாய்ஸ் வில் காணாம போனதுக்கான காரணம் ஒரு மான்ஸ்டர் அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மான்ஸ்டர் தான் நீ சொன்ன மிஸ்டர் வாட்சன் கிட்ட தான் வேலை செய்யுது. சோ மிஸ்டர் வாட்சன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவனா கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டெரேக் இவங்க சொல்ற விஷயம் கேட்டிருப்பான். ஆனா அதை நம்பிட்டு நம்ம ஜாய்ஸ் கட்ட அவுத்து விட்டு அடுத்த நிமிஷமே டெரேக் வேலையை காமிச்சாங்க. எல்லாரையுமே தள்ளி விட்டு எப்படியே தப்பிக்கலாம் தான் பார்ப்பான். ஆனா நம்ம வில் கரெக்டா அவனை எப்படியே பிடிச்சிருவாங்க. லைக் டெரேக் பின்னாடி இருந்து கீழே தள்ளி விட்டு அவனை பிடிச்சிருப்பான். பட் ஆக்சுவலா இந்த ஷாட் எடுக்கும்போது நம்ம டெரேக்கு எந்த நீ பேடுமே போடாதனால பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துக்குதுங்க. பட் அவன் அதெல்லாம் பத்தி எதுவுமே பெருசா எடுத்துக்காம வாங்க வேணா ஒன் மோர் வேணா எடுத்து போட்டு போயிட்டு இருக்கான். தலைவன் ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லயும் மாசான கைடு தான் போலங்க. ஓகே, நம்ம அகைன் ஸ்டோரிக்கே வரும். இங்க வில் என்னதான் டெரேக்க லாக் பண்ணி பிடிச்சிருந்தாலும் அவன் அழகா நம்ம வில்லோட கண்ணில் மண்ணெளி தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. ஆனா தலைவனுக்கு எரிக்காவை பார்த்து அடுத்த நிமிஷமா அள்ளு விட்டுறது போல, அதனால பயத்துல குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் மேல உட்காந்துப்பான். அண்ட் அப்பதான் நம்ம வில்லுக்கு அகைன் கூசிஸ் வருது. ஆனா அது தெரியாம மத்தவங்க டெரேக்கு கீழே இறங்க சொல்லி கத்திட்டு இருக்க டெமோகாகன் அவங்க இருந்த இடத்துக்கே வந்து அந்த கதவு உடைக்க ஆரம்பிக்குது. அப்போதான் ஜாய்ஸ் தன்னோட பையனையும் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக வெறும் ஒரே ஒரு ஆக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டெமோகாகனை எதிர்த்து நிப்பாங்க. பட் கரெக்டா டெமோகாகனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம டீம் டெமோகாகனை அச்சு பறக்க விடுறாங்க. அதனால அந்த டெமோகாகன் ரைட் செகண்ட் ரவுண்ட்ல நான் வரல, நான் கிளம்புறேன்ட்டு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி அப்சைட் ஒனுக்கு ஓடிடுங்க. அப்போதான் நம்ம தலைவர் ஸ்டீவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம எதுக்கு டெமோகாகனை இங்க இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு டைரக்டா அப்சைட் ஒனுக்கே போயிட்டு ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு நான்சி ஓகே போலான்னு சொல்லிடுறா. சோ நான்சியே சொன்னதுக்கு அப்புறம் தலைவன் சும்மா இருப்பானா? கிளட்ச் அமுக்கி கீரை போட்டு முறுக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா கூட உட்கார்ந்து இந்த டஸ்டின் ஜானத்தன் தான் உயிரே போயிட்டு இருக்கும். ஏன் பாக்குற நம்மளுக்கே அப்படிதான் இருக்கும். ஆனா எப்படியோ அப்சைட் ஒனுக்கு போயிடுறாங்க. அண்ட் இங்க தான் இன்ட்ரோ வரைக்கும் சாப்டர் 4 தி சார்சரர் அப்படின்னு போடுறாங்க. பட் இந்த வாட்டி யாருமே ஏன் சார்சரர்னு போறாங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ நம்ம வில் தான் அந்த சார்சரர்னு. தென் அப்படியே நம்ம டெபி மில்லரோட வீட்டுக்கு தான் வரும். இவ தி ஸ்வாட் இன் தி ஸ்டோன்ங்கற அனிமேட்டட் கார்ட்டூன் மூவியை பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஆர்மி மெம்பர்ஸ் அங்க வந்து அவளை மட்டும் ஸ்கூல் பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்கு கொஞ்ச நாளாவே ஹாக்கின்ஸ்ல இருக்க சின்ன பசங்க எல்லாருமே காணாம போயிட்டு இருக்காங்க. சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஆர்மி மெம்பர்ஸ் இப்படி பண்ணிருக்காங்களே. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம லூக்கோஸும் மைக்கும் பார்த்துட்டு சம்திங் ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு புரியுது. பட் நம்ம அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி அப்சைட் டவுனுக்கு தான் வரும். இங்க நம்ம டீம் கிட்ட அடி வாங்கிட்டு ஓடிட்டு இருந்த டெமோகாகன் டயர்டாகி நிக்கும்னு பார்த்தா அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனாலேயே அந்த டிராக்கரோட சிக்னலை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்க தலைவர் ஸ்டீவ் காரை அடுத்த கீரை போட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஆனா போன வேகத்துல எதிர்க்க இருந்த வாளை கவனிக்காம எடுத்துட்டு போய் சொருகுறாங்க. ஆனா அவ்வளவு வேகத்துல போய் அந்த வாளை இடிச்சிருந்தாலும் அந்த வாளுக்கு சின்னதா கூட டேமேஜ் ஆயிருக்காது. ஒருவேளை அப்படி டேமேஜ் ஆயிருந்தாலும் அந்த வால் ரீஜெனரேட் ஆயிடுங்க. தென் அப்படியே நம்ம வில் கிட்ட தான் வரும். இங்க டெமோகாகனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மூலமா வேற சில விஷயங்களையும் நம்ம வில் பார்த்திருப்பான். லைக் ஹாலி என்ன மாதிரியான ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்கா, அந்த ஹாலி கூட சேர்ந்து இன்னும் 3 பசங்களும் அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கானுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வில் அந்த இடத்துல நோட் பண்ணிருப்பான். சோ அததான் மத்தவங்களுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த இடத்துல அவன் வரைஞ்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுல 12 பில்லர்ஸ் இருக்கா மாதிரியும் அங்கதான் ஹாலியோட சேர்த்து அந்த 3 பசங்களையும் அடைச்சு வச்சிருக்க மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்டதும் சில பேருக்கு ஏன் 12ங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இல்லனாலும் வெக்னா டைமோட கனெக்ட் ஆகிறதுனால அங்க மொத்தமா 12 பில்லர்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். சோ இருக்கிற 12 பில்லர்ல 4 பில்லர் அவன் ஃபில் பண்ணிட்டான். மீதி இன்னும் 8 பில்லர்ஸ் இருக்கிறதுனால அந்த 8 சின்ன பசங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும்னு நீங்க பேசிட்டு இருக்க மைக்கேல் லூக்கோஸும் அங்க வந்து சின்ன பசங்களை அந்த மிலிட்டரி ஆளுங்க வேற எங்கேயே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. தென் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி டாக்டர் கே கிட்ட தான் வரும். நம்ம ஹாலில இருந்து காணாம போன மீதி 3 பசங்க எல்லாருமே 9 to 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். சோ ஹாக்கின்ஸ்ல மொத்தம் 73 சின்ன பசங்க இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் இந்த குரூப்குள்ள தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் சின்ன பசங்க எல்லாருமே ஸ்கூல் பஸ்ல ஏத்தி மெக்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த குழந்தைங்க மிஸ் ஆகிறதுக்கான காரணம் எல்லாமே லவன் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் விக்டமா இருந்தது நம்ம ஹாலி. அண்ட் அவளோட வீட்ல தான் நம்ம லவன் போட்டுட்டு இருந்த ஹுடியை எடுத்திருப்பாங்க. சோ இது கண்டிப்பா லவன் தான் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அவளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த குழந்தைகளை பைட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டாக்டர் கேக்கு வெக்னானுங்கிற ஒருத்தர் இருக்குங்கிற விஷயமே தெரியாது போலங்க. ஆனாதான் இப்படி ஒரு முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. தென் அப்படியே நம்ம அங்க கட் பண்ணி மேக்ஸ் அண்ட் ஹாலி கிட்ட தான் வரும். ஸ்டார்டிங் ஹாலி நம்ம மேக்ஸை பார்த்ததுமே ஒரு மான்ஸ்டர் நினைச்சு பயந்து ஓடி இருப்பா. ஏன்னா ஹாலிக்கு மேக்ஸ் கோமால இருந்ததா தான் தெரியும். சோ சடனா அவளை இங்க பார்த்ததுமே ஒரு மான்ஸ்டர் நினைச்சு அவர் ஓடி இருப்பா. அப்பதான் அவளுக்கு காலில் அடிபட்டு இருக்கும். அதை நம்ம மேக்ஸ் இந்த இடத்துல உட்காந்து பேண்டேஜ் பண்ணிட்டு நான் உண்மையாலே மேக்ஸ் தான், நீ நினைக்கிற மாதிரியான மான்ஸ்டர் நான் கிடையாது, ஹென்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களா ஹென்ரியோட மைண்ட்ல நம்ம மேக்ஸ் தங்கிட்டு இருந்த அந்த கொகைக்கு நம்ம ஹாலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் மேக்ஸ் இந்த இடத்துக்கு எப்படி வந்தானுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹாலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது வெக்னா ஒருத்தங்களை டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள முழுசா கொல்லாம அவனோட மெமரிஸ்ல அவங்கள அடைச்சு வச்சிருவான். அப்படிதான் மேக்ஸ் ஸ்டார்டிங் ஹென்றி வெக்னாவா மாறினா அந்த இடத்துல தான் கண்ண முழிச்சிருப்பா. அண்ட் அங்க இறந்து போன குழந்தைங்களை இவ பார்த்ததுமே பயத்துல பக்கத்துல இருந்து டோரை ஓபன் பண்ணிட்டு போனா அங்க கம்ப்ளீட் டிஃபரெண்ட் தீமா இருக்குதுங்க. லைக் ஹை ஸ்கூல் பசங்களா அங்க இருக்காங்க. அண்ட் இங்க தான் ரொம்ப முக்கியமான 2
கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இவங்க தான் ஜாய்ஸ் பயர்ஸ், அதாவது நம்ம வில்லோட அம்மா. அவங்க ஓக்லஹோமாங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு நம்ம ஹாரிங்டனை தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க, அதாவது நம்ம தலைவர் ஸ்டீவோட அப்பா. அண்ட் அவர் சீசன் 1ல நம்ம ஸ்டீவ் இருந்த மாதிரி புள்ளி போல ஏன்னா ஜாய்ஸ் கொடுத்த அந்த இன்விடேஷனை வாங்கி கசக்கி போட்டுருவாருங்க. அண்ட் அதை நம்ம மேக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ஈஸ்டர் எக் இருக்குங்க. ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட டைரக்டரா இருக்கிறது ஜாய்ஸ் மால்டனாடோ. அண்ட் அப்படியே ஸ்டார் காஸ்டிங்ல ஜேம்ஸ் ஹாப்பர் ஜூனியர், அதாவது நம்ம ஹாப்பர் தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் கேரன் சில்ட்ரஸ், அதாவது நம்ம மைக்கோட அம்மா. அண்ட் அப்படியே நமக்கு ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது கேரக்டர் பேட்டி நூபி. பட் இவங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஷேடோங்கிற ஒரு செப்பரேட் ஸ்டேஜ் பிளேல ஹென்ரியோட ஹை ஸ்கூல் கிரஷா வந்திருக்காங்க. சோ மேபி வெக்னா ஒரு லவ் ஃபெயிலியரா போனோம். ஐயோ சும்மா தாங்க சொன்னேன், வால்யூம் 2 போய் நம்ம பாத்துக்கலாம். இதன் அப்படியே ஆலன் மன்சன் போட்டிருக்காங்க, அதாவது நம்ம எடியோட அப்பா. ஆல்சோ எடியோட அங்கிள் வெயின் மன்சன் சீசன் 4ல பாத்திருப்பீங்களா, அவரோட பிரதர் தான் இந்த ஆலன் மன்சன். அண்ட் ஃபைனலா டெட் வீலர், அதாவது நம்ம மைக்கோட அப்பா. பட் அதோட முடியாம இன்ட்ரோடியூசிங் ஹென்ரி கரெல் as a கர்லி மெக்லைன் போட்டிருக்காங்க. அதாவது ஓக்லஹோமாங்கிறது 1955ல வந்த ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலிம். அண்ட் அந்த படத்தோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம ஜாய்ஸ் டைரக்ட் பண்ணிருக்காங்க போல. அண்ட் முக்கியமா அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்டா இருந்தது கர்லி மெக்லைன். சோ அந்த கேரக்டரா தாங்க நம்ம ஹென்ரி நடிக்க போறான். அண்ட் இந்த படத்தோட டேட்டையும் அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நவம்பர் 6th, அதாவது வில் காணாம போன அதே நாள் தான். அண்ட் இப்போ இவங்க நவம்பர் 6th நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களே. சோ நவம்பர் 6th நம்ம ஹென்ரிக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. அதனால தான் நவம்பர் 6th அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, அவ ஹென்ரியோட மைண்ட்ல மெமரிஸ் மூலமா அடைக்கப்பட்டிருக்கான்ட்டு. அண்ட் அப்பதான் ஹாலி லைக் கேமசாட்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருப்பா. ஏன்னா ரிங்கிள் இன் டைம்ங்கிற புக்கை நம்ம ஹாலி படிச்சிட்டு பால, அதுல இட்னுங்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட் இந்த மாதிரியான ஒரு பிரிசனை தான் உருவாக்கி இருக்கும். சோ இந்த இடத்துல வெக்னா கேமசாட்ஸ் மாதிரியான ஒரு பிரிசனை தான் உருவாக்கி இருக்கானான்னு கேட்க அதுக்கு மேக்ஸும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் சொல்லியிருப்பா. ஆனா இந்த இடத்துல மொத்தம் 3 டோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டோர் டேக் யுவர் ஓன் லைஃப், செகண்ட் டோர் அக்செப்ட் யுவர் ஃபேட், அண்ட் தேர்ட் டோர் தி எஸ்கேப். சோ மேக்ஸ் அந்த தேர்ட் டோர் தான் பயங்கரமா அலஞ்சி தேடிட்டு இருப்பா. ஆனா அவ எந்த அளவுக்கு தேடினாலும் அவ ஆரம்பிச்ச இடத்துக்கே தான் வந்து நிப்பாளே. சோ விருத்தில அவ மறுபடியும் தேடலான்னு போக அப்பதான் அவளுக்கு அந்த சத்தம் கேக்குது, ரன்னிங் அப் டு தி ஹில். அதாவது எபிசோட் நம்பர் 2ல நம்ம லூக்கஸ் ஒரு சாங் ப்ளே பண்ணிப்பால, அந்த சாங் தான் நம்ம மேக்ஸ் டோர் 3க்கு லீட் பண்ணுதுங்க. அண்ட் மேக்ஸ் கிடைச்ச சான்ஸ் விடாம அந்த டோர் 3 பார்த்து ஓட ஆரம்பிச்சிருப்பா. பட் கடைசி செகண்ட்ல நம்ம லூக்கஸ் ப்ளே பண்ண அந்த சாங் முடிஞ்சிருதுங்க. சோ டோர் 3யும் அந்த இடத்துல க்ளோஸ் ஆக மேக்ஸ் தேடி ஹென்றி அந்த இடத்துல வந்துருவான். சோ மேக்ஸ் ஹென்றி கிட்ட தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு கடைசியா அந்த கேவுக்கு தான் வந்திருக்காளே. பின்னாடி நம்ம ஹென்ரியும் தான் வந்திருப்பான், ஆனா இந்த கேவுக்குள்ள மட்டும் அவனால உள்ள வந்திருக்க முடியாது. ஏன்னா அவன் இந்த கேவை பார்த்து பயங்கரமா வைபிட ஆரம்பிச்சிருப்பான். அது ஏன்னு நமக்கு அபிஷியலா எந்த இடத்துலயுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த இடம் எல்லாமே நம்ம ஹென்ரியோட மெமரிஸ்ல தான் உருவாக்கப்பட்டது. சோ மேபி அவனுக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அந்த விஷயம் தான் அவனை இந்த இடத்துல உள்ளே வர விட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சோ மேக்ஸும் ஹென்றி கிட்ட தப்பிக்கிறதுக்கு இதான் ஒரே சேஃபான பிளேஸ்ன்ட்டு இந்த இடத்தையே அவளோட வீடா மாத்திக்கிறா. அதாவது டோர் 2 அக்செப்ட் யுவர் ஃபேட், அந்த டோர் தான் இப்ப மேக்ஸ் சூஸ் பண்ணிருக்காளே. ஆனா இந்த இடத்துல ஹாலியை பார்த்ததுக்கு அப்புறம் மேக்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வருது, டோர் 3 கண்டிப்பா ஓபன் ஆகும்ட்டு. அதனால ஹாலி கிட்ட மேக்ஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். சோ இப்போ நீ அந்த வீட்ல இல்லங்கிற விஷயம் ஹென்ரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பயங்கர மோசமான ஆளா மாறிடுவான்ட்டு நம்ம ஹாலியா அகைன் அந்த வீட்டுக்கே மேக்ஸ் போக சொல்லிடுறா. தென் அப்படியே அங்க இருந்து அந்த சின்ன பசங்களை காப்பாத்துறதுங்கிற பேர்ல அந்த மிலிட்டரி ஆளுங்க மெக்ஸிக்கு கொண்டு வரது எல்லாத்தையுமே நம்ம எரிக்கா நோட் பண்ணிட்டு நம்ம டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. சோ நம்ம டீமும் மெக்ஸில இருக்கிற அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு டனல்ஸ் மூலமா தான் போற மாதிரி பிளான் போட்டுருப்பாங்க. ஆனா வெக்னா எந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணிக்கிறானுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி இவங்க டனல்ஸ் மூலமா போயிட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்ததாவே இருந்தாலும் கண்டிப்பா நம்மள ஒரு ஆள் அந்த மெக்சிகோல இருந்து நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவங்க சூஸ் பண்ணது நம்ம டெரெக் தலைவனை தான். ஏன்னா அவன் மேலதான் மிலிட்டரிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராம உள்ள போக முடியும். அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் கரெக்டா பிளானையும் முடிக்க முடியும். சோ டெரெக் தான் கரெக்டா சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்க தலைவர் டொரிட்டோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தென் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி அப்சைட் டவுனுக்கு தான் வரும். இங்க ஹாப்பர் லெவனோ கட்டி போட்டு வச்சிருந்த அந்த சோல்ஜர் அந்த கட்டை ஊத்திட்டு அங்க இருந்து அப்சு போயிடுறான். அப்ப ஹாப்பர் லெவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அந்த அப்சைட் டவுன்ல இருக்கிற அந்த லேப் குள்ள எப்படி போலாங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா லேப் சுத்தி ஃபுல்லா காட்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா உள்ள போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஹாப்பர் சொல்ல. அப்பதான் லெவன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ரூஃப் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்றா. அதுக்கு ஹாப்பர் ஸ்டார்டிங்கே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா லெவன் என்னதான் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ரூஃப் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடிஞ்சாலும் அவளால ஒரு ப்ராப்பரான லேண்ட பண்ண முடியாது. அந்த ரூஃப் மெட்டலால ஆனதுனால கண்டிப்பா சத்தம் கேட்டும். சோ கண்டிப்பா நீ அந்த ரூஃபுக்கு ஜம்ப் பண்ண போறது கிடையாது நம்ம ஹாப்பர் சொல்லிடுறாரு. அதுக்கு லெவன் அப்ப அந்த இடியோட சத்தத்தை யூஸ் பண்ணி கரெக்டான அந்த ரூஃபுக்கு ஜம்ப் பண்றேன்னு சொல்றா. ஏன்னா அப்சைட் டவுன்ல இருக்கிற தண்டர்ஸ் எல்லாமே 7 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வரும்ட்டு நம்ம லெவன் கவுண்ட் பண்ணி நம்ம ஹாப்பர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. பட் ஹாப்பர் ஸ்டில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே இத பத்தி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹாப்பரோட வாக்கி டாக்கி நம்ம டஸ்டின் கனெக்ட் பண்றான். அண்ட் லெவன் நம்ம ஹாப்பர் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க ரெண்டு பேரும் இந்த ஹாக்கின்ஸ்ல இருக்க சிமெண்டரி சர்ச்சுக்கு வர சொல்லிருப்பான். ஏன்னா லெவனோட பவரை யூஸ் பண்ணி இவங்க மிஸ் பண்ண டெமோகோனை ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டிப்பா இவங்களால ஹாலியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா ஹாப்பர் லெவன் இவங்க சொன்ன அந்த சர்ச்சுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அதனால ஹாப்பர் நீங்க ஒரு சேஃபான இடத்துல இருந்துக்கோங்க, நாங்க இந்த மொத்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் பண்ண போறோம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லெவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஹாப்பர் லெவனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. தென் அப்படின்னு நம்ம டைரக்ட் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு அந்த மெக் ஜிகே டைரக்டா வந்துடுறான். அப்போ டெரேக்க பார்த்து அந்த சோல்ஜர்ஸோ தம்பி நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு டெரேக் ஐயா என்னோட ஸ்கூலை காணோம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த சோல்ஜருக்கு புரியுது நம்ம டெரேக்கும் அந்த டார்கெட் பண்ணப்பட்ட குரூப்ல ஒரு ஆள்ன்ட்டு. அதனால அவனை எந்த கேள்வியுமே கேட்காம டைரக்டா அந்த மெக்ஸில அந்த சின்ன பசங்களை வச்சுட்டு இந்த வேரோஸ்குள்ள இவனையும் உள்ள அனுப்பிடுறாங்க. அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம டஸ்டின் கிட்ட தான் வரும். அண்ட் டஸ்டின் நம்ம ஹாப்பர் சொன்னதை வச்சு
வச்சு அந்த வாலோட ஃப்ரீக்வன்சி செக் பண்ணி பார்ப்பான். அது எக்ஸாக்ட்டா எபிசோட் நம்பர் 2ல நம்ம ஜானத்தன் நோட் பண்ண அதே ஃப்ரீக்வன்சி தான் வெளியிட்டு இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நம்ம டஸ்டின் கால்குலேட் பண்ணி இந்த வால் ஒரு சர்க்கிள்ல தான் மேக் பண்ணுங்கறத நம்ம டீம் கிட்ட சொல்லிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த வாலோட சென்டர்ல இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஹாக்கின்ஸ் லேப். அதை தான் இந்த வால் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயத்தையுமே நம்ம டஸ்டின் சொல்லியிருப்பான். பட் அந்த வால் ஏன் ஹாக்கின்ஸ் லேப் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது, அண்ட் அந்த வாலை யார் உருவாக்குனாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம டீம் இனிமே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. தென் அப்படியே இந்த சைடு அகைன் நம்ம சாண்டா கிளாஸ் மூரே நம்ம டீம் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சப்ளைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாரு. ஆல்சோ சின்ன பசங்களை சேஃப்டியா கூட்டிட்டு போறதுக்காக அவர் ட்ரக்கையும் சின்னதா மாடிஃபை பண்ணிருப்பாருங்க. அண்ட் அப்பதான் நம்ம தலைவன் டெரெக் அவன் அந்த வேரோஸ்குள்ள வந்துட்டதாவும் அண்ட் அவன் பாத்ரூம் குள்ள தான் இருக்கானுங்கிற அந்த எக்ஸாக்ட் லொகேஷனையும் ஜாய்ஸ் கிட்ட சொல்லிருப்பான். ஆல்சோ தண்ணியை டிலைட்ஃபுல் டெரெக்னு மென்ஷன் பண்ணி அவன் இருந்து அந்த பாத்ரூமை மார்க் பண்ணிட்டு மிஸ்டர் வாட்ஸட்டை பார்த்த மத்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பான். ஆரம்பத்துல கடுப்படிச்சிருந்த நம்ம டெரெக் இப்போ சம மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டால. பட் அப்படியே அவங்க கட் பண்ணி ஹாப்பர் அண்ட் லெவன் கிட்ட தான் வரும். இங்க லெவன் இடியோட சத்தத்தை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த பேஸோட ரூஃபுக்கு வந்துட்டு நம்ம ஹாப்பரை கட்ட அந்த பேஸ்க்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. தென் உள்ள இருந்து ஒரு சயின்டிஸ்ட பிடிச்சி அவனோட கார்டை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த டோர் டாக்டர் கேவோட கார்டை யூஸ் பண்ணா மட்டும் தான் ஓபன் ஆகும். அதனால லெவன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி டோர் உடைக்க பாப்பா. அப்போ நம்ம ஹாப்பர் அண்ட் லெவன் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த சோல்ஜர் டாக்டர் கே கிட்ட நடந்த எல்லா விஷயத்தை பத்தி அவன் சொன்னதும் அந்த கிரிப்டனைட் சானிக் பிளாஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்க இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஹாப்பர் இவங்க எல்லாரையுமே தனியா சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. ஏன்னா அந்த கிரிப்டனைட் சானிக் பிளாஸ்ட் நம்ம லெவனை எந்த பவருமே யூஸ் பண்ண விடாம செயலிழக்க வச்சிருது. பட் இருந்தாலும் அவர் எல்லாரையுமே தனியா சமாளிச்சிருப்பாரு. ஆனா டாக்டர் கே அந்த டென்டல் கிரீச்சரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹாப்பரோட கழுத்தை லாக் பண்ணிடுவா. அந்த ஹாப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் கேக்கு புரிய வருது ஹாப்பர் இருந்ததுனால தான் அவங்களுக்கு லெவனை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு. சோ அதனால ஹாப்பரை அப்படியே அந்த இடத்துல கழுத்தை நெரிச்சு கொலை பார்க்க அந்த இடத்துல எல் தன்னோட பவரை யூஸ் பண்ண முடியலனாலும் கரெக்டா அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கி இருப்பா. அந்த டைமிங் யூஸ் பண்ணி நம்ம ஹாப்பர் அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு டாக்டர் கேவை அந்த இடத்துல லாக் பண்ணி அவங்களோட அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துறாரு. அண்ட் பக்கத்துல இருந்து ஒரு கிளாஸை உடைச்சி எப்படியாச்சும் நான்சி கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பஸை நம்ம லெவன் கிட்ட கொடுத்திருப்பாரு. அண்ட் அப்பதான் லெவன் நம்ம ஹாப்பரோட ஜாக்கெட்டை நோட் பண்ணிருப்பா. அதுல வயர்ஸா இருக்க மாதிரி தெரியும். அதனால ஹாப்பர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜாக்கெட்டை ஓபன் பண்ணிருப்பா. அண்ட் அப்பதான் நமக்கு தெரிய வருது உள்ள ஃபுல்லா வெடிமருந்து தான் ஹாப்பர் கேரி பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ வெக்னாவை கண்டுபிடிச்சதுமே தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படியாச்சும் வெக்னாவை கொல்றது தான் நம்ம ஹாப்பரோட பிளானா இருந்துக்குதுங்க. ஏன்னா ஹாப்பர் தன்னோட பொண்ணு சாராவை இழந்த மாதிரி லெவனை இழந்துட கூட சொல்லிட்டு இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. அதனால தான் லெவன் கிட்ட காம்பஸ் கொடுத்து தப்பிச்சு போக சொல்லியிருப்பாரு. ஆனா லெவன் அந்த வெடிமருந்தை பார்த்ததுமே ஹாப்பரை உள்ள போக விடாம தடுக்கதா பார்த்திருப்பா. ஆனா ஹாப்பர் அந்த டோருக்குள்ள போயிட்டு கதவு சாத்திடுவாருங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டல் டோரை நம்ம ஹாப்பர் நெருங்க அவருக்கு தன்னோட பொண்ணு சாராவோட நினைவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த வலிகளை எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பர் பொறுத்துக்கிட்டு அந்த மெட்டல் டோரை அவர் ஓபன் பண்ணி உள்ள போக நம்ம அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி நம்ம டீம் கிட்ட தான் வரும். இங்க எல்லாருமே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எடுத்துக்கிட்டு டனல்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ மைக் நம்ம வில்லு கிட்ட நீ அந்த மெக்ரோல் ஃபார்ம்ல இருக்கும்போது உன்னால அந்த டெமோகாகன் மூலமா பார்க்க முடிஞ்சது தானே. சோ வெக்னா எப்படி ஹைமெண்டை டேப் பண்ணி இந்த டெமோகாகன்ஸை பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கானோ உன்னாலேயே அதை பண்ண முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் டிஎன்டில எப்படி நீ ஒரு விசாடா புக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றியோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல நீ ஒரு சாசரரா உனக்குள்ள இருந்த பவர்ஸை நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. சோ உன்னாலே வெக்னா மாதிரி டெமோகாகன்ஸை கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஹோப் கொடுத்திருப்பாங்க. தென் எல்லாருமே டனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெரெக் மார்க் பண்ண அந்த இடத்துக்கு வந்து தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அப்போ மைக் தெரியாம அந்த பாத்ரூமுக்கு போற பைப் லைனை டேமேஜ் பண்ணிடுவான். அது ஆக்சுவலா அந்த இடத்துல யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வச்சிருக்குமே. அண்ட் இந்த சைடு நம்ம டெரெக் கரெக்டா வெக்னா டார்கெட் பண்ணி வச்சுக்கிற அந்த பசங்க எல்லாரையுமே அவனோட பேச்சு திறமை யூஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சிருப்பான். தென் ஜார்ஜ் டெரெக்கு சிக்னல் கொடுக்க அவன் ஒன் பை ஒன்னா பசங்களை அந்த பாத்ரூம்குள்ள அனுப்பிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல எல்லாமே கரெக்டா தாங்க போயிட்டு இருக்கும். பட் அப்பதான் நம்ம மைக் டேமேஜ் பண்ண அந்த பைப் லீக் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த வாட்டர் லீக்கேஜ் மைக்கும் வீல்ல தான் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த விஷயத்தை ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த ஆபீசர்ஸ் கிட்ட போட்டு குத்துரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கண்டிப்பா அந்த கிளாஸோட ரெப்பா தாங்க இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. சோ மைக் நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற விஷயத்தை நம்ம ஜாய்ஸ் கிட்ட சொல்ல லூக்கஸ் அந்த பசங்களை கூட்டிட்டு ஜாய்ஸ் போக சொல்லிடுறாங்க. ஆல்சோ டெரெக்கு சிக்னலை கொடுக்க டெரெக் மீதி இந்த ரெண்டு பசங்களை பாத்ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு கதவு சாத்திடுறான். அண்ட் டெரெக் கூட சேர்ந்துட்டு மைக்கும் வில்லும் அந்த ஆபீசர்ஸ் எல்லாரையுமே பாத்ரூம் குள்ள வரவிடாத மாதிரி பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால ரொம்ப நேரம் அதை ஹோல்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. சோ அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து மைக் வில் ஜாய்ஸ் டெரெக் அண்ட் அந்த பசங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை நம்ம எரிக்கா நோட் பண்ணிட்டு ராபின் அண்ட் லூக்கஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் நம்ம வில்லுக்கு அகைன் கூசிஸ் வருது. சோ ஜாய்ஸ் நம்ம வில்லு கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வில் அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த இடத்துல 1-2 டெமோகாகன் வரப்போறது இல்ல, டெமோகாகன் ஆர்மியும் வரப்போறதுங்கிறதுனால தான் வில் அப்படி சொல்லியிருப்பான். அண்ட் அவன் சொன்ன மாதிரி அந்த மெட்டல் பிளேட்ஸை எல்லாத்தையுமே உடைச்சிக்கிட்டு டெமோகாகன் ஆர்மி அந்த சோல்ஜர்ஸை போட்டு பொளந்து எடுக்குங்க. லைக் 2 டெமோகாகன் டீம் அப் பண்ணி அந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சைடு ராபின் 3 சின்ன பசங்களை நம்ம முறையோட ட்ரக்குக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்கள பிடிக்கிறதுக்காக டெமோகாகன் அந்த இடத்துல போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்தே கிளம்பிடுவாங்க. அண்ட் டனல்ஸ்ல லூக்கஸ் 2 பசங்களை வேற கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்களையும் சும்மா விடாம டெமோகாகன்ஸ் அந்த இடத்துல போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இந்த சைடு மைக் இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவன் தான் ஃப்ரண்ட்ல நின்னு எல்லாரையுமே லீட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவங்களுக்கு எதிர்க்க ஒரு டெமோகாகன் வந்து இவங்களை லாக் பண்ணிடும். ஆனா அந்த இடத்துல ஃபயர் ஸ்பீட்டர் யூஸ் பண்ணி அந்த டெமோகாகனை கம்ப்ளீட்டா எரிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்போ அந்த டெமோகாகன் உணர்ற எல்லா வலியையுமே நம்ம வில்லாலையும் அது உணர முடிஞ்சிருக்கும். சோ அவன் அந்த வலியை தாங்க முடியாம கதற மத்த டெமோகாகன்ஸும் அந்த வலியை உணர்ந்து வீக் ஆயிடும். அதாவது நம்ம ராபின் முறையை துரத்திட்டு வந்துட்டு இருக்க அந்த டெமோகாகன்ஸாலேயே அந்த பெயினை உணர முடிஞ்சிருக்கும். அண்ட் லூக்கஸை துரத்திட்டு வர டெமோகாகன்ஸாலேயே அந்த உணர முடிஞ்சிருக்கும். ஏன் ஈவன் அப்சைட் டவுன்ல நம்ம ஹாப்பரை கழுத்தை லாக் பண்ண அந்த
அந்த டென்டக்கிள் கிரீச்சராலையும் அந்த வலியை உணர முடிஞ்சிருக்குங்க. அண்ட் அத நம்ம லவனும் நோட் பண்ணிருப்பா. அண்ட் சடனா அந்த கிரிப்டோனைட் சானிக் பிளாஸ்ட் ஆஃப் ஆயிடுதுங்க. அண்ட் உள்ள போன ஆப்பர் வெளிக்கதவு திறந்து நம்ம லவனையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. அண்ட் லவன் அந்த மெட்டல் டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா அங்க காளி இருப்பாங்க. அதாவது நம்பர் 8. அண்ட் அவளையும் டாக்டர் கே இந்த கிரிப்டோனைட் சானிக் பிளாஸ்ட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே பேரலா இந்த சைடு மைக் அந்த மெக்ஸில இருக்க அந்த அப்சைட் டவுனுக்கான கேட்டை பார்த்துட்டு இருப்பான். அப்ப யாரோ ஒருத்தர் அந்த கேட்டு கிட்ட வரா மாதிரி தெரியும். அண்ட் அந்த கேட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக அப்பதான் அது யாரு நமக்கு தெரிய வருது. அது நம்பர் 1 இருக்க ஏகே வெக்னானு. நீங்க வந்திருக்கிறது சாதா வெக்னா கிடையாது. ஏன்னா பழைய வெக்னாக்கும் இந்த வெக்னாக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இங்க அவனோட பாடி கம்ப்ளீட்டா ஸ்பைக்ஸாலே உருவாயிருக்கும். அண்ட் அவனோட ரைட் ஹேண்ட பவர்ஸ் யூஸ் பண்றதுக்காகவும் லெஃப்ட் ஹேண்ட கிட்டத்தட்ட சிபியாட் மாதிரி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் வெக்னாவை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபயர் பண்ண ஆரம்பிக்க வெக்னா பயங்கர ப்ரூட்டலா சம்பவம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் ஒரு சோல்ஜரோட ஃபேஸ்க்குள்ள அந்த சிபியாட் கையை விட்டு எடுப்பான் பாருங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அண்ட் முக்கியமா வெக்னாக்கு ஃபயர் தான் ஒரு மேஜர் வீக்னஸா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற வெக்னா ஃபயர் பெண்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெக்னா அப்கிரேட் ஆயிருக்கான். ஆனா எப்படி இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆனா நமக்கு சுத்தமா ஐடியா இல்ல. தென் வெக்னா பக்கத்துல இருந்து அந்த ஆர்வியை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருந்த வில்ல தான் டார்கெட் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ஜாய்ஸ் தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக வெக்னாவே ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஜாய்ஸ்க்கு தைரியம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? அண்ட் வெக்னா ஜாய்ஸை வெறும் 2 விரல யூஸ் பண்ணி அழகா கந்து தூக்கி வச்சிருவான். அண்ட் பொறுமையா நம்ம வில்ல அங்க இருந்து தூக்கி அப்படியே கிட்ட இழுத்து உன்னால அவங்கள பார்க்க முடியுதா வில்லியம்? நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணேன்ட்டு? ஏன்னா அவங்க பயங்கர வீக்கானவங்க. ரொம்ப சீக்கிரமாவே ப்ரோக் ஆயிடுவாங்க. அதனால அவங்கள என்னால கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தை ரீஷேப் பண்ண முடியும். அண்ட் நீ அவங்களோட ரொம்ப ஈஸியாவே ப்ரோக் ஆயிட்ட. அண்ட் நீ தான் என்னால என்ன அச்சீவ் பண்ண முடியும்ங்கிறதே காமிச்ச. சோ இனிமே அவங்க இங்க இருக்க போறது கிடையாது. என்னோட மைண்ட்ஸ்ல தான் இருக்க போறாங்க நம்ம வெக்னா சொல்லிட்டு மைக் லூக்கஸ் ராபின் காப்பாத்தின அந்த சின்ன பசங்க எல்லாருமே அப்சைட் டவுனுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அண்ட் அதோட நிறுத்தாம இவங்களை காலி பண்றதுக்கு டெமோகோகன்ஸ் இறக்கி விட்டு தான் போயிருப்பான். சோ அந்த டெமோகோகன்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வர நம்ம வில்லுக்கு அவனோட சின்ன வயசு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல ப்ளே ஆகுது. அது எக்ஸாக்ட்டா சீசன் 2ல நம்ம வில்லோட பாடியில இருந்து மைண்ட் ஃபயர் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறதுக்காக ஜாய்ஸ், ஜானதன், மைக் இவங்க 3 பேருமே நம்ம வில்லோட இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே சீக்வன்ஸ் தான் இந்த இடத்துலயும் ப்ளே ஆயிருக்கும். தென் மைக், லூக்கஸ், ராபின் இவங்க 3 பேருமே அட்டாக் பண்ண வந்த அந்த டெமோகோகன்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். அண்ட் அப்பதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம வில் தான் அந்த 3 டைரக்ஷன்ல இருக்கிற டெமோகோகன்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிருக்கான்ட்டு. சீரியஸா சொல்றேன், இந்த சீக்வன்ஸ் அப்போ எனக்கே வில்லுக்கு வர மாதிரியான கூசிஸ் வந்துருச்சுங்க. அண்ட் வில் அதோட நிறுத்தல. வெக்னா எப்படி தன்னோட டார்கெட்ஸ் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த 3 டைரக்ஷன்ல இருக்கிற டெமோகாகன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா உடைச்சு போட்டுருவான். சோ இப்போ நம்ம வில் த வைஸ் த விசார்ட் த சாசரா மாறின அந்த மொமெண்ட் இதுதாங்க. அண்ட் இந்த நம்ம வில்லால அப்சைட் டவுன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை வெக்னா மாதிரி மனுஷங்களே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதாங்க, சோலி முடிஞ்சு. லவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன் வெக்னாவே ஒரு ஆளே கிடையாதுங்க நம்ம வில்லுக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது நம்ம ராபின் தான். ஆக்சுவலா அவளை அப்படியே நம்ம விட்டோம்னா அவன் நம்மளே மோட்டிவேட் பண்ணி நமக்கே பவர்ஸ் குத்துருவா போலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வில்லுக்கு மொத்த சப்போர்ட்டையும் அவ தான் கொடுத்திருப்பாளே. தென் வில் அவனோட நோஸ் ப்ளீடிங்க அப்படியே தொடக்க அங்க முடிப்பாங்க இந்த எபிசோட. தக்காளி ஒரு தரமான எபிசோட பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வால்யூம் 2க்கு எல்லாருக்குமே பயங்கர ஹைப் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாவணும். அண்ட் முக்கியமா இந்த எபிசோட நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.